காஃபி எப்படி மச்சிருக்கு? சூப்பர்ரா. ஏன் எச்ச காஃபி அப்படி தான் இருக்கும். அதுவும் பல்லு கூட வளர்க்கலடா. இந்தாங்க. என்ன ஆண்ட்ரியா அது? ஜூஸ். ஆண்ட்ரியா, ஜூஸ் நீங்க போட்டதா? ஆமாங்க. அதாங்க இவ்ளோ டேஸ்டா இருக்கு. நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லையே. சூப்பரா இருக்குங்க. தேங்க்யூங்க. ஆண்ட்ரியா ஸ்டாப். எஸ். ஜூஸ் போட்டு வந்தியா சொக்கா போட்டு வந்தியா நீ? ஒழுங்கா கீழே போ. பார்க்குற சினிமாவோட சரி சல்லிப்பையில தான் லவ் பண்ணுறாளுங்க. தல்றா எருமை. போட என் ஆள் சமந்தா எனக்காக இருக்காடா. ஏய் என்னடா இங்க பாருடா. வா. இந்தாங்க. சமன், ஏன் சுமனை தள்ளுறீங்க? அது விடுங்க, நீங்க குடிங்க. என்னது இது? பாக்க டெய்லி எங்க அம்மா இதை தான் கொடுப்பாங்க. இது குடிச்சா செம்ம யூத்தா இருக்கலாம். யாருக்கும் தெரியாம உங்களுக்காக ஸ்பெஷலா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிங்க. எடுத்து வந்தாலும் சரி சமன். அதை கொடுக்க வேண்டிய ஆளு கொடுக்காம எது கண்டவங்களாம் கொடுக்குறீங்க? எனக்கு தெரியும், நான் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா குடிடா, அப்பதான் அவங்க அப்பா அருணாள்டு மாதிரி வருவேன். அவ்வளவுதான். அடுத்து யார் உங்க அம்மாவா? ஆண்டியா வர சொல்லுங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். என்ன துப்பியும் பல்ல காமிக்கிறான்? யாழ் எப்படி எனக்கு உமா கொடுத்தா பத்தியா? அது எனக்கு கொடுத்தாடா. அதான்டா எங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங். நீ இன்னும் வளரணும் பேபி ஃபேஸ் பாய். அடைச்சி இப்ப அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும். அருணாடு சார், அருணாடு சார். தம்பி என்ன பாரு? சாரி நாகராஜ், மேனதுக்காக கக்கா போயிடுச்சு போல இருக்கு. ப்ளீஸ் தொடச்சுக்கோ. தம்பி இல்ல பழசு எதுவும் இல்ல, போயிட்டு அப்புறமா வா. சார் நான் நாகராஜ் சார், வாடகை கொடுக்க வந்திருக்கேன். வணக்கம் சார். சொல்லியா நாகராஜ், எங்க கிளம்பிட்ட இவ்வளவு டிப்டாப்பா? எனக்கு இன்னொரு கம்பெனியில் மேனேஜரிங் போஸ்டிங் கிடச்சிருக்கு. அதனால தான் சீக்கிரமாக போகிறேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகும், அதனால தான் வாடகை இப்பயே கொடுத்துடலான்னு. இப்பெல்லாம் எவனுக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுக்கறதுனே விவஸ்தை இல்லாம போச்சு. எல்லாம் கலிகாலம் ஐயா. இருக்கட்டும் சார், வச்சுக்கோங்க. வச்சுட்டு போ. கை நீட்டவே பயமா இருக்கு. வாடகை கொடுக்குறேன்னு சொல்லி கையில் இருக்கிற மோதிரத்தை ஆட்டையை போட்டு போறாங்க. இங்கே வச்சிடறேன் சார். சார் ஒரு சின்ன விஷயம், மேலே இருக்கிற பக்கத்து ரூம் பசங்க தொல்லை தாங்க முடியல சார். நைட் ஆனால் கதவை தட்டி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டால் வாந்தி எடுத்துன்னு பயப்படுத்துகிறாங்க. இப்போ கூட பாருங்க, மேலே நச்சு சொல்லிட்டு காக்கா காக்கா கொஞ்சம் போய் சொல்கிறான். கொஞ்சம் கண்டிச்சிருங்க சார். நிறுத்தியா? யாரை பத்தி தப்பா பேசுற? பச்சை மண்ணுங்க அவனுங்க. எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அவனுங்களை பத்தி இன்னொரு தடவை ஏதாச்சும் தப்பா பேசுன உன் ஜாமான் ஜெட்லாம் தூக்கி ரோட்ல போட்டுருவேன். ஜாக்கிரதை. நான் வரேன் சார். சமன், ஒரு சக்கரை பொங்கல் வாங்கலாமா? சீக்கிரம் குடியா, போறாயா? சாரி சாரி சாரி. மது, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் இந்த ட்ரெஸ்ல சத்தியமா அழகா போய் சொல்றேன். என்ன இது? பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. பஞ்சாமிர்தம் ஸ்வீட்டா தான்டா இருக்கும். இது சாப்பிடுங்க.
சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. குடுக்கறது ஏன் ஆள்றா? எங்க அம்மா கூட இதேதான் சொல்லுவாங்க. என் கையால எது கொடுத்தாலும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்னு. அப்படியா? ஆண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் கொடுத்த சக்கரை பொங்கல் புளிப்பா இருக்கா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. ஆண்ட்ரியாக்கு எப்பவுமே என் மேல ஒரு தனி பாசம். வலி இது தொடச்சுக்கோ. வாடி போலாம். இப்பதான் நான் வந்தோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். என்ன சொன்ன? வா போலாம். வாடி வாங்கடி போலாம். சமன், ஆண்ட்ரியா நீயுமா போற? ஒரு வீட்டு ரேஷன் கடைக்கு எத்தனை அப்ளிகேஷன்டா போடுவ? கருமண்டா. ஹலோ ஹலோ, அதான் எல்லா வேலையும் உள்ளே முடிச்சிட்டீங்கல்ல, இந்த ஒரு சான்ஸா எனக்கு கொடுங்க. ஆமாண்டி, நீங்க அந்த வண்டியில போங்க. இல்லக்கா, நான் இந்த வண்டியில தான் வருவேன். ஐயோ, அதான் இவ்ளோ இடம் இருக்குல்ல மது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இரு. போங்கடி. வாங்க 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 ஹீரோயின், வந்து ஹீரோவோட ஜெட்ல ஏறுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஹலோ, கொஞ்சம் இப்படி நிறுத்திட்டு நீங்க இறங்குனீங்கன்னா நாங்களே ஓட்டிட்டு போயிடுவோம். என்ன சமன் இப்படி சொல்றீங்க? அஜித் சாருக்கு ட்ரெயினர் நான் தான் தெரியும்ல. ஓ அப்படியா? இது அவருக்கு தெரியுமா? எனக்கே இப்பதான் தெரியும். ஸ்பீடா ஓட்டுற எல்லாரும் எங்க தலை அஜித் ஆயிட முடியாது. ஒரு தலை ஃபேனை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? இப்ப பாரு என்ன சொன்ன? நீ அஜித் சாருக்கு ட்ரெயினரா? அவர் வீட்டு டிரைவரா கூட ஒரு தகுதி வேணும். இன்னொரு வாட்டி எங்க பின்னாடி சுத்துன அவ்வளவுதான். சமந்தா, வாடி. நான் டிவி சுட்டி நல்லா ஓட்டுவேன். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். ஆண்ட்ரியா, ஏய் சமந்தா, டேய் வந்து வண்டியை தூக்கி விட்டு போங்கடி. எப்ப சேது? சேது, என்னாச்சு ஆண்டி? ஏன் இப்படி கத்துறீங்க? சீக்கிரமா வாப்பா, சீக்கிரமா வா. இதோ வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, பாத்துப்பா. ஐயோ ஐயோ. டேய் சேது, சிரிக்கிறதுக்கு டைம் ஆகுது. எங்க அப்பாவை காப்பாத்துடா. ஏய் மது, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆற? உங்க அப்பா பண்ண காமெடி பார்த்தாது, நீங்க ரெண்டு பேரும் வேற. சீ, தள்ளுங்க. ஏப்பா சேது, இங்க இது பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குது, இவ்வளவு பில்டப் கொடுக்குற. ஆபத்துல இருக்கிற உங்க அருணாலயத்துல காப்பாத்துப்பா, உனக்கு புண்ணியமா போ. சாரி அங்கிள். அப்பா ஐயோ. தண்ணி 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 குடிங்க. பார்த்து பார்த்து. கண்ணாடி கண்ணாடி. இப்ப கண்ணு தெரியுது அங்கிள். தேங்க்ஸ் சேது. ஏ மது, என்னது இது? இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு, இட் இஸ் மை டியூட்டி. ஏப்பா சும்மா பேசிக்கிட்டே இருக்காம டாக்டருக்கு போன் பண்ணுங்கப்பா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடம் போகுது. இதுக்கு இன்னும் குறைச்சல் இல்ல. இப்படி உடம்புல 6 எலும்பு வச்சுக்கிட்டு அருணாட்டு மாதிரி ஆகணும்னு ஆசை வேற. தம்பி கூட டயத்துக்கு வரலனா ஐயோ கடவுளே. ஆமா அர்னால்ட் அங்கிள், எப்படி திடீர்னு இப்படி ஒரு சாகசத்தை பண்ணிட்டீங்க? எல்லாம் உங்க ஆண்டியால தான் தம்பி. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காளேன்னு அந்த இரும்ப தூக்கலாம்னு ஜஸ்ட் ட்ரை பண்ண, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமா, இவர் முதல் மரியாதை சிவாஜி, நான் ராதா. நான் எல்லாம் வட்டக்கல்ல தூக்க சொன்னேன், இவர் அப்படியே தூக்கிட்டாராம். நீங்க வேற சார். இப்பெல்லாம் திருடுறவனுங்களும் இவனுங்கள மாதிரி தான் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்துறானுங்க. இவனுங்களும் அதே ரகம் தான். இல்ல அங்கிள், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏதோ எவிடன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. சூப்பர் கேள்வி தம்பி. இந்த ஒரு கேள்வியை வச்சே வேற ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன் சார். சட்டப்படி அடச்சி,
நம்ம வீடுமா, எல்லாரும் இந்தியா ஜெயிச்சிடுச்சுன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் யாரு? அதானே சொன்ன மாதிரி போகும்போது கூட பூட்டு தானே போனோம். வேற போலீஸ் ஃப்ரிட்ஜ்ல பீரை வச்சே பணத்தை வச்சே நீ? யாராவது பணத்தை ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்களா? எங்க அங்கிள் வச்சீங்க? பீரோல வச்சேன். பீரோ சாவி எங்க இருக்கு? பீரோ சாவி என் பொண்டாட்டி இடுப்புல இருக்கு. உன் பொண்டாட்டி இடுப்பு எங்க இருக்கு? நான் கல்யாணம் ஆனதுல இருந்து தேடுறேன், கிடைக்கல. அண்ணா நீ கவலைப்படாதம்மா, நீங்க பீரோவை திறந்தாலும் அதுல பணம் இருக்காது. ஏய் தொத்தாங்களி வேற எங்க இருக்கு? ஏன்னா இது தனியான இடம், திருடுங்க நிறைய வருவாங்க. நான் கேடியாச்சே, அதான் பணத்தை ஃபுல்லா இந்த பொட்டியில வச்சு எடுத்து போயிட்டேன். சுந்தரம் என் பொண்டாட்டி என்ன லூசுன்றா? நான் லூசா? அதானே லூசு லூசு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எடுத்துலாம். ஏய் என் பொண்டாட்டி ஓகேங்க ஸ்மைல் ப்ளீஸ். இதுக்கு மேல வாதான்னா நம்மளும் இவங்களோட சேர்ந்து உள்ள போக வேண்டியதான். இது போதுமா? யோ இவனுங்களை தூக்கி உள்ள போடியா. இந்த 2 காமெடி பீஸையும் வெளில தோர்த்து. சார் நான் வேணா கன்ஃபார்மா இதுலயும் ஃபீஸ் இல்லையா? வக்கீல் சார், வெயிட் அண்ட் see. உங்க ஆள் ஃபீஸ் தராரான்னு பார்க்குறேன் சார்.